வணக்கம். இன்னைக்கு சூழலை அறிவோம் நம்முடைய தீபக் அண்ணாவோட நம்முடைய ஈரோடு மாவட்டம் நகமலை குன்றுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நகமலை குன்றில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்முடைய மலைப்பகுதியை நம்ம சுற்றி வந்தோம். இதில் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், செடிகள், கொடிகள்லாம் உண்மையாலுமே எங்களுடைய மனதை ரொம்ப ரம்மியமாக காட்சி தந்தது. அதில் பார்த்தோன்னா ராஜாளி கல்கை அண்ணா காட்டினாரு. இந்த ராஜாளி கல்கை பார்க்குற போது எங்களுக்கு நம்ம டிஸ்கவரி சேனலோ நேஷனல் ஜியோகிராஃபியிலோ பார்த்துக்கிறோம். நம்ம பகுதியில் அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா மிக மிக அருகில் நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு உண்மையிலுமே வியப்பாக இருந்தது. நான் எங்களுடைய குழந்தைகள், மாணவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு அற்புதமான சூழல், அதுவும் பார்க்குற போது இவ்வளோ மலையில் நாங்கள் படிக்கட்டு ஏறிட்டு இறங்கிடுவோம். இங்கே சுற்றி ஒவ்வொரு பாறையிலையும் அதுவும் இந்த கல்லுக்குள் தேரைங்கிற மாதிரி இந்த தேரைகள், அந்த சில பறவைகள், சில பட்டாம்பூச்சிகள்லாம் பார்த்தது உண்மையாலுமே எங்களுக்கு இயற்கையோடு நம்ம இணைந்து வாழணுங்கிற ஒரு உத்வேகம் உருவாகியிருக்குது. இன்னும் வருங்காலத்தில் இந்த இயற்கையை போற்றுவோம், இயற்கையை பேணுவோம்னு சொல்லி எங்களுடைய அகஸ்திய தற்காப்பு கலை சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நகமலை சிறு மலை பகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலரோடு நாம் சேர்ந்து பயணித்தோம். இதுவரைக்கும் நமக்கு அந்த நகமலை கோயில் கரடுக்கு வந்திருக்கோம். நேராக போயிட்டு நேராக மேலே பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். ஆனால் அதனுடைய பக்கவாட்டு பகுதியில் போகும்போது தான் தெரியுது இது எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை உயிரினங்களுடைய வாழ்விடமாகவும் காப்பிடமாக இருக்குதுங்கிறது தெரியுது. சுற்றி பார்க்கும்போது தான் இந்த மலை ஒரு சின்ன குன்று கிடையாது, இது ஒரு பெரிய ஒரு இயற்கை காடு சூழல் நிறைந்த ஒரு பகுதி. அங்கு தாவரங்கள், சின்னஞ்சிறு பூச்சிகள், உயிரினங்கள், கழுகுகள், பல வகையான கழுகுகள், வால்காகம், பட்டாம்பூச்சிகள், உயிரினங்கள் ஏகப்பட்டது வாழ்றதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வகையான பறவை இனங்களை பார்க்க முடியுது.